கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய ஒத்தாசை எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்க்கையையும் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பிசாசு பிடித்திருக்கிற மனிதனை பார்த்த பொழுது இயேசுவின் நாமத்தில் போ என்று அதை துரத்தினார்கள். நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, இந்த மனிதனுக்குள் இருக்கிற பிசாசை துரத்துவீராக என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்க. பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது, தேவாலயத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு சப்பானியை பார்த்த உடனே இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று அவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டார். நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனித்து பார்த்தால், ஒரு சப்பானியான மனுஷனை பார்த்தா அவன் தலையில கை வச்சு ஆண்டவரே இவனை எழுந்து நடக்க பண்ணும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தினால் கிரியை நடப்பித்தார்கள். நாம் விசுவாசம் இல்லாததினால் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் செய்த அற்புதத்தை போல நமக்கு அற்புதம் செய்ய முடியவில்லை. நாம என்ன நினைக்கிறோம்? நான் ஜெபம் பண்ணினா கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரே. இல்லை, கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தது போதும், நீ எழுந்து கிரியை நடப்பி அப்படின்னு சொல்றாரு. அப்போ விசுவாசத்தினால் நாம் எழும்பி கிரியை நடப்பிக்கும் பொழுது அங்கு கர்த்தர் கிரியை செய்து அற்புதங்களை காண பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாகத்தான் இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். கவனிங்க, கானாவூரில் ஒரு கல்யாண வீடு. இயேசு கிறிஸ்து அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சீசர்களும் அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தாயாரும் அங்கே வந்திருக்கிறார்கள். ஒருவேளை நான் யூகிக்கிறேன், அது இயேசு கிறிஸ்துவுக்கு உறவினரான ஒரு குடும்பத்தை சார்ந்த திருமணமாக இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய தாயாகிய மரியாள் அங்கே இருக்கிறார். இப்பொழுது அங்கே பந்தி பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று விருந்து சாலையில் திராட்சை ரசம் குறைபடுகிறது. உடனடியாக யார் வரணும்? அந்த திருமண வீட்டுக்காரன் தான் வந்து பேசணும். ஆனால் இங்கே யார் வந்து பேசுகிறாள் என்றால், மரியாள் வந்து பேசுகிறாள் என்று பார்க்கிறோம். மரியாள் வந்து பேசும் பொழுது ஆண்டவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டார். மறு வார்த்தை மரியாள் பேசவில்லை. ஆனால் அந்த மரியாள் வேலைக்காரரிடத்தில் சென்று சொல்லுகிறாள், இங்கே இப்பொழுது ஒரு அற்புதம் நடந்தாக வேண்டும். இங்கே திராட்சரசம் குறைந்து விட்டது. இப்பொழுது திராட்சரசம் மீண்டும் சந்திக்கப்பட வேண்டும். ஆகவே அதை உடனே தயாரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருங்கிறத கேட்டு அதன்படி செய்யுங்கள், அற்புதம் நடக்குங்கிறத மரியாள் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அப்போ கவனிங்க, ஐயா, திராட்சரசம் குறைவுபட்டுச்சுன்னா விற்கிறவர்கள்ட்ட போய் வாங்கிட்டு வரணும், இல்லை தயாரிக்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வரணும். இயேசு கிறிஸ்து என்ன திராட்சரசம் தயாரிக்கவே செய்கிறாரு? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இல்லை, ஆனால் அவரிடத்துல போய் கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது வேலைக்காரர்கள் ஒருவேளை அவர் வைத்திருப்பாரோ என்று நினைத்திருக்கலாம். அவர்கள் என்ன சிந்தித்தார்கள் என்பது நமக்கு வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வேலைக்காரர்களை கூப்பிட்டு சொல்றாரு, அந்த யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிறதுக்கு வைத்திருக்கிற கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். உடனே அவர் என்ன பண்றாரு? ஓஹோ, அங்கே சுத்திகரிப்புக்கு தண்ணி குறைவா இருக்கு போலன்னு அதை நிரப்புறாங்க. மீண்டும் அவர் வேலைக்காரர்களை கூட்டி சொல்றாரு, நீங்க நிரப்பின கற்சாடியிலேருந்து தண்ணீரை மொண்டு கொண்டு பந்தி பரிமாறுகிற இடத்துல கொண்டு கொடுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டது. தேர் இஸ் a miracle. அங்கே ஒரு அற்புதம் நடந்ததை பார்க்குறோம். அது எப்படி நடந்ததுன்னா, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் நடந்தது. சில பிரசங்கிமார்கள் சொல்லுவாங்க, வெளிநாட்டு வேலை வேணும்னா நீ வேலைக்கு முதல்ல அப்ளை பண்ணணும், நீ பாஸ்போர்ட் எடுக்கணும், நீ விசா எடுக்கணும், நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு காத்திருந்தா கர்த்தர் உனக்கு வேலை தருவார். அவர் ஆண்டவர் என்ன ஜீபூம்பா மந்திரவாதியா உனக்கு மந்திரம் போட்டு வேலை வாங்கி தர்றதுக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. இங்கே எப்படி தண்ணீர் திராட்சரசமாக மாறிச்சு? ஜீபூம்பா மந்திரவாதி தானே மாறிச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தாதிருங்கள். அதாவது ஆண்டவர் நினைச்சா எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியும். அந்த எண்ணம் உங்களுக்கு வேணும். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். நான் விசுவாசிக்கிற, நான் எதிர்பார்க்கிற நன்மையை ஆண்டவர் எனக்கு அற்புதமாய் செய்ய வல்லவர் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு வேணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. என் திருமணத்தை ஒட்டி நான் சொல்றது 17-18 வருஷத்துக்கு முன்பு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தான் தேவை. அன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் இருந்தால் சிம்பிளாக என்னுடைய திருமணத்தை நடத்திடலாம்.
நான் ஜெபம் பண்ணுறேன். ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் 6ஆம் தேதி கல்யாணம். 5 மாதம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 5 மாதத்தில் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எந்த அற்புதமும் நடக்கலை. மே மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என் தகப்பனார் எனக்கு ஒரு 15,000 ரூபா கொடுத்தார். இவ்வளோ தான் இருக்குப்பா வச்சுக்க. மே மாதம் 3ஆம் தேதி ஒரு ஊழியர் ஐக்கியத்திலிருந்து எனக்கு ஒரு 5,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ மே மாதம் 4ஆம் தேதி எனக்கு பக்குங்குது. ஆனால் கர்த்தர் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதனை தற்செயலாக வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த மனிதன் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, பலன் நாளைக்கு மறுநாள் உனக்கு திருமணம் தானேன்னார். ஆமாண்ணே. என்னப்பா வீடெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணலை, பந்தல் போடலை, எந்த ப்ரீப்பரேஷனுமே இல்லை அப்படின்னார். அண்ணே நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேனே, ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செய்யணும், என் கையில் பணம் இல்லை. பாருங்க, உடனே அந்த மனிதன் என்ன வான்னு சொல்லி தன்னோடு அழைத்து கொண்டு சென்று அவர் கூட பிறந்த தம்பிகிட்ட போய் பேசி, அண்ணன் தம்பி 2 பேரும் என் மேரேஜை பொறுப்படுத்து உண்டான எல்லா செலவுகளையும் அவங்க செய்து முன்னாடி நின்று திருமணத்தை நடத்தி வச்சாங்க. இப்போ யோசித்து பாருங்க, என் கையில் பணம் இல்லை, நான் யார்கிட்டையும் போய் கேட்கல. ஆனால் ஆண்டவரே ஒரு மனிதனை வீட்டுக்கு அனுப்பி அவருக்குள்ள ஒரு உணர்வு கொடுத்து என்னுடைய திருமணத்தை அவர்கள் சிறப்பாக நடத்தி வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இது அற்புதம் தானே? அப்போ கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கணும்னா ஜெபத்தில் தரித்திருங்க. அவர் உங்களுக்கு சில ஆலோசனை கொடுப்பார். அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நம்ம ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஏதாகிலும் அற்புதத்துக்கு காத்திருந்தால் ஆண்டவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற நீங்கள் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கை கால் பலவீனமாக இருப்பாங்க, ஆண்டவரே கண் பார்வை குறைவோடு இருப்பாங்க, அடிக்கடி தலைவலி வேதனை என்று சொல்லி இருப்பாங்க, குடும்பத்தில் தரித்திரம் கடன் என்று அழுது கொண்டு இருப்பாங்க. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து கொடுக்க வசதி இல்லாமல் இருப்பாங்க. என்னென்ன வேதனையோடு, என்னென்ன தேவையோடு, என்னென்ன கண்ணீரோடு உம்முடைய பிள்ளைகள் அழுது புலம்பி நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்களோ, இந்த செய்தியை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும். தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு அமர்ந்து ஜெபிக்கட்டும். அப்படி ஜெபிக்கிற அவர்களுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின நீங்கள் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஐயா. அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பலத்த கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்யட்டும். இந்த நாளிலே நீர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.